மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லுங்க சார். உங்க வாயில இருந்து அது தெளிவா போகட்டும். எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்குள்ள இருக்கிற நெருக்கடிய இப்ப நீங்க ஒரு தெளிவா சொன்னீங்க. அங்க அடிக்கிறாங்க, இங்க ஒரு மாரியான விஷயம் தவறான முறையில போய்க்கிட்டு இருக்குன்னு. என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. என்னன்னா விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம், ஏ டீம், சி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பி டீம்னால தான் பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க. பி டீம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க. இல்லம்மா, ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சது என்னன்னா, பழனிசாமி ஐயா விஜய் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி, விஜய்க்கு ஏதோ ஒரு துணை முதல்வர், ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் நான் இப்படி ஏதோ ஒரு டீல் பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக விட்டது தான் பழனிசாமி. விஜயும் இவர் பேசுவார். விஜயெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினவங்க தான் இல்லையா? என்ன நடத்துனாங்களே ஏடிஎம்கேல. விஜயும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு அனுசரிச்சிருவார் பழனிசாமி என்ன அப்படிங்கிற. பழனிசாமி நாற்காலியை விட்டு நவர மாட்டார். இது எந்த மியூசிக்கல் சேர் தானே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஏடிஎம்கேல. மியூசிக்கல் சேர் இந்த ஸ்கூலில் ஓடி உட்காந்துருப்பீங்களே புட்டேர்னு, அவர் உட்கார்றது எழும்பானா தானடா உட்காருவீங்க, நான் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படியே உட்காந்துட்டாரு. அது அமித்ஷாவுக்கு இரிட்டேட் ஆகி போச்சு. உனக்கு என்ன வேலை கொடுத்த உனக்கு அசைன்மெண்ட், நீ அந்த ஆள்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசாம என்ன பண்ணிட்டு இருக்க? விஜய் போய் கூட்டிட்டு வா அப்படி. விஜய் கூட்டிட்டு வந்துருக்கணும்ல இன்னாரம் நீ. சரி அவனை நாங்க பாத்துக்கிறோம், நீ இவங்கள சேரு. அதோட அழுத்தம் தான் இப்போ கொடுக்குற சென்சார் போர்டு. ஓ, ஆழமான அரசியல் இது, ரொம்ப நுட்பமான ஆழமான அரசியல் இது. இடையில கூட சொன்னாங்க பி டீம் தானே அவரே நெருக்கடி பண்றாங்க. பி டீமா நினைச்சாங்க, பட் அது பழனிசாமி இடம் கொடுத்துருந்தா தானே பி டீம். கண்டிப்பா ஒரு இடம் கொடுக்கலையே. அது சுத்தமா ஸ்ட்ராங்கா டிஎம்கே எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சாரு அவரு. இவங்க சேர்த்துக்கணும்னு, இவங்க சேர்த்துக்கலமா, தரிச்சே நிக்கிறேங்கிறாரு. அடிச்சாரு. ஒண்ணு தாவேக்கா, இன்னொன்னு திமுகன்ட்டார். அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல சார். நீலாம் மனுஷனா கூட மதிக்கல அவரு. அதுவே அமித்ஷாவுக்கு இரிட்டேட் ஆயிருக்கும். உன்னை சேர்த்து என்னையில கவலைப்படுத்திட்டு போயிட்டாம, நாங்களும் ஒரு கட்சி இருக்கோம்டா தாமரப்பூ அப்படின்னு. இதுதான் இதுல நடக்கிறது. பக்கா அரசியல். இது பக்கா அரசியல், சீப்பான அரசியல்.